குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கொழம்பு சோன் பேப்பர் வந்து செகண்ட் டேர்ம் கிரேட் 10 பேப்பர் ஒன்று தான் பார்க்க இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு கிரேட் 6 இருந்து கிரேட் 11 வரைக்கும் சயின்ஸ் மேத்ஸ் ரிலேட்டட் சம்பந்தமான இதுகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், வின் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ்எல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். ஆகவே இதில் முதலாவது கல்வியை பார்த்துக் கொள்வோம். கைக்கிரயம் ஒன்று இறக்குமதி பெருமானம் 8,000 ரூபாய். இறக்குமதியின் போது 40% தீர்வையாக செலுத்த வேண்டும் என்று சொன்னால் தீர்வையாக செலுத்த வேண்டிய பெருமானத்தை காண்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் 40% என்று என்ன அர்த்தம்? 100க்குத்தான் 40 100 ரூபாய் பெருமதி இருந்தால் அதுல 40 ரூபாய் நாங்க என்ன செய்ய வேணும்? தீர்வை செலுத்த வேணும். என்ன ஆகவே 8,000க்கு ஆகவே பிள்ளைகளே அப்ப நாங்க இலகுவாக காண்டு கொள்ளையில 40 ரூபாய் செலுத்தணும் எவ்வளவு இருந்தால் 100 ரூபாய். ஆகவே எவ்வளவுக்கு 8,000 ரூபாய். அது பிள்ளைகளே இலகுவாக என்னது மேல 2 சைவரையும் இந்த 2 சைவரையும் வெட்டுப்பட்டால் இதுல 80 என்ன. ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? இஞ்சால 40 இருக்குது, 40 தர 80. ஆக பிள்ளைகள் எவ்வளவு இருக்க போகுது? இலகுவாக நீங்க பெருகி கொள்ளலாம். நாங்க 32. ஓகே 32. இதுல ஒரு சைவர் இதுல ஒரு சைவர். ஆகவே 2 சைவர் சேர்த்து கொள்ளலாம். 10,000 ரூபாய் போட்டுக் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 12x பிளஸ் 32 பொருத்தமான காரணங்கள் கோடுகள் அவை பார்த்தோம்னு சொன்னா இதுல இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ளேலும் எதை வச்சுக்கொண்டு இதுல பாருங்க இது +4 இது -8. ஆகவே இது ரெண்டையும் பெருக்கினால் எங்களுக்கு 32 வருது. ஆனா என்ன வருது? பிளஸும் மைனஸும் -32. ஆக இது வருமா? வேற சான்ஸ் இல்லை. ரைட். அடுத்தது பார்ப்போம். 4 தர 8 32 வருது. ஓகே மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஓகே இது வரலாம். அதே மாதிரி இந்த -4ஐயும் -8ஐயும் கூட்டினால் என்ன வரும்? 2 சேர்த்தால் நம்மளுக்கு -12 வருது. ஆகவே பிள்ளைகளே இலகுவாக நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம் எதுவாக இருக்கும் ஆன்சர் இதுவாக காணப்படும். ஓகே பிள்ளைகளே அடுத்தது பார்ப்போம். இது வேற சான்ஸ் இருக்கா? வரவே சான்ஸ் இல்லை. இதுல பாருங்க ஓகே எண்ணாங்க 32 பிளஸ் 32 வருது. ஆனா என்ன நடக்க போகுது? 2 சேர்த்தால் எங்களுக்கு பிளஸ் 12x வர வேணும். அதுல மைனஸ் இருக்காகவே அதுவும் வராது. ரைட். அடுத்தது பார்ப்போம். எக்ஸின் பெருமானத்தை காண்கன்னு சொல்லியிருக்குது. அப்ப இது 70 சொன்னால் பிள்ளைகளே இதுவும் 70 உங்களுக்கு தெரியும். என்ன காரணம்? குத்தெதிர் கோணங்கள் என்ன. ஆகவே இது ரெண்டையும் கூட்டினா அது முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. ஆகவே பிள்ளைகளை இலகுவாக நீங்க செய்து கொள்ளையிலும் எக்ஸ் பிளஸ் 80 பிளஸ் 70 சம 180 போட்டு சமன்பாடு ரீதியாக நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ஆகவே அப்ப உங்களுக்கு பார்த்துக் கொள்வோம். நீங்க கணக்கு ரீதியாக தயவு செய்து இப்படி போட்டு நீங்க செய்தீங்கன்னு சொன்னால் என்னது கூட்டுறது கழிக்கிறது எதுவும் பிள்ளைன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த செய்கை முறைக்கு ஒரு மார்க்ஸ் கிடைச்சு கொள்ளும். ஓகே ஆகவே நீங்க செய்கை முறை கட்டாயம் போட்டு அப்ப இவ்வளத்தையும் கூட்டினா அவ்வளவு 180. ஆகவே உங்களுக்கு எக்ஸ் எவ்வளவு இருக்க போது நீங்க என்னது கணித ரீதியாக செய்முறையாக செய்து கொள்ளுங்க. நான் நேரடியாக போட்டுக்கொள்வேன். ஆகவே உங்களுக்கு என்ன நடக்க போது? 80 முழுவதும் 150. அப்ப 150 இல்லாம செய்யறதுக்கு கழிக்க வேணும். ஆகவே அங்காலையும் கூட 150 கழிக்க வேணும். 180 இருந்து 150 கழிச்சா உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 30 இருக்கும் பிள்ளைகளே. ஆகவே எக்ஸ் எவ்வளவு இருக்க போது? உங்களுக்கு 30 பாகையாக இருக்கும். கட்டாயம் பாக போட்டுக் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் வில் ஏபியின் பெருமானத்தை காண்க. ஆகவே இந்த வில் இதை காணணும்னு சொன்னால் உங்களுக்கு சமன்பாடு தெரியும். என்னது? 45 கீழ் 45 கீழ் எவ்வளவு? 45 பாகை எவ்வளவுல? 360 பாகை. சரிதானே? 360. ரைட். தர வில்லு நிலத்துக்கு என்னென்ன சமன்பாடு உங்களுக்கு? 2πr. ஆகவே 2 தர பைக்கு பதில் என்னத்தை போடுவீங்க? 22 கீழ் 7 என்ன? 2π அரை எவ்வளவு? 6 எவ்வளவு? அரை r 7 காணப்படும். என்ன இதுதான் அரை என்ன. ஆகவே இதுதான் என்ன பொது விலங்குதான் காணப்படும். ரைட். அப்ப இல்ல இப்ப சில பேர் என்ன சொல்லி தருவாங்க உங்களுக்கு என்னது 360 45 சொல்லிக்கல நேரடியாக 1 கீழ் 8 போட்டுக் கொள்ளலாம். தயவு செய்து அப்படி போட்டு
போடுறது இப்ப நல்லா உங்களுக்கு பரிச்சயம் சொன்னா ஓகே. மற்றபடி அந்த இதுக்கு போகாதீங்க. சம்டைம்ஸ் இந்த பிழைக்க விட்டுரும். ஆகவே இப்படியே நீங்க போட்டு என்ன செய்து கொள்ளுங்க. இப்படி போட்டு செய்யறதன் மூலம் ஒரு நாளும் உங்களுக்கு பிழைக்காது பிள்ளைகளே. ஆகவே ஒன்று இங்க எத்தனை முறை 8 முறையாக காணப்படும். ரைட்? ஆகவே இந்த 7 வெட்டுப்பற்றும். ஆகவே இந்த 2 சுருக்கி 5 எத்தனை வரப்போகுது? 4 4 இங்க என்னது? 2 4 திருப்பியும் சுருக்கிக் கொள்ளலாம். 11 ரைட். ஆகவே எங்களுக்கு என்னது 11 2ஆல வகுத்தா எவ்வளவு வரப்போகுது? 5 தசம் பிள்ளைகளே இலகுவாக வந்து வந்து கொள்ள போகுது. நீங்க 11 5 போட்டுட்டு 11 2 போட்டு திருப்பி சுருக்கிக் கொள்ளுங்க. ஆகவே எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகளே? 5 தசம் 5 கட்டாயம் அலகு போட்டுக்கொள்ள வேணும். சென்டிமீட்டராக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்காம x பிளஸ் y ன் பெருமானத்தை காண்க. ஆகவே 2 சமன்பாடு இருக்குது. 2 தெரியாக்கணியமாக ஒருங்கமை சமன்பாடு. நீங்க நோமலாக முதலாவது சமன்பாடு, 2வது சமன்பாடு போட்டு எல்லாம் சுருக்கிக் கொள்வீங்க. ஆனால் சொல்லியிருக்கிறாங்க என்னது தீர்க்காம செய்ய சொல்லி. ஆகவே இந்த 2 சமன்பாட்டையும் கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 8x 4x கூட்டுப்படும் 12x 4y 8y கூட்டினா 12y. ஆகவே பிள்ளைகளே என்னது 12x plus 12y சமன் எவ்வளவு எடுத்தா இருக்கு பிறகு இஞ்சால கூட்டிக் கொள்ளுவீங்களா என்ன 40 20 60 10 70 72 ஆகவே 72 ரைட். இப்ப அடுத்தது என்ன செய்து கொள்ளலாம்? நாங்கள் இதுல 12 பொதுவெடுத்துக் கொள்ளலாம். என்ன இதுல பாருங்க 12 பொதுவெடுத்துக் கொள்ளலாம். 12 பொதுவெடுத்தோம்னு சொன்னால் பிராக்கெட்டுக்கு என்ன வரப்போகுது? அழகாக ஆன்சர் வருது பாருங்க. x பிளஸ் y ஆக காணப்படும். சம 72 ரைட். ஆகவே இப்ப அதுல பாருங்க இப்ப 12 வந்து இங்க வந்து வகுப்படுமே. நாகை பிள்ளையில இலகுவாக ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்ன வரப்போகுது? x பிளஸ் y சமன் இந்த 12 வந்து இங்க பிரிவிட எவ்வளவு 12 6 என்ன 12 62 ஆகவே அப்ப எவ்வளவு x பிளஸ் y பெருமானம் 6ஆக காணப்படும். ஆகவே பிள்ளையில நீங்க இலகுவாக இப்படி செய்து கொள்ளலாம். ஆகவே தீர்க்காம செய்ய சொல்லி கேட்டுருக்கு. ரைட். அடுத்தது a ன் பெருமானத்தை காண்க. அப்ப ஏன் பெருமானத்தை காண்கண்டா சொன்னால் இப்ப உங்களுக்கு இந்த கோணம் காண வேணும். ஆகவே இது 80 சொன்னால் இது ஒரு இருசம பக்க முக்கோணி. ஆகவே இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். அப்ப இது 80 சொன்னால் இது ரெண்டையும் கூட்டினா 100 வரும். அப்ப 100 வரும்னு சொன்னால் இந்த கோணம் எவ்வளவாக இருக்க போகுது? 50ஆக இருக்கும். என்ன அப்ப இலகுவாக 50ஆ இருக்கும். அப்ப பிள்ளைகளே இப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பெரிய முக்கோணி எடுத்துக்கொண்டு வந்தால் இது 90 பாகை, இது 50 பாகை. ஆகவே என்னது முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. ஆகவே 90 பிளஸ் 50 பிளஸ் a சமன் எவ்வளவு? 180. அது பிள்ளைகளே அடுத்து என்ன இருக்க போகுது? 90ஐயும் 50ஐயும் கூட்டினா எவ்வளவு? 140 140 அங்கே கொண்டு கழிப்பட்டால் 40 பாகையா இருக்கும் பிள்ளைகளே. ஆகவே a வந்து 40 பாகையாக இருக்கும். அது பிள்ளைகளே நீங்க என்ன செய்து கொள்ளுங்க? நான் இப்படி நேரடியாக போட்டுக்கொள்றேன். ஆனா நீங்கள் என்னது கூட்டி பிறகு கழிச்சு அந்த செய்கை முறையை கட்டாயம் என்ன செய்து கொள்ளுங்க? போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? அவிசைகளை போடுறதன் மூலம் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? பிழை இல்லாமல் செய்து கொள்ளலாம். கட்டாயம் பாக கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் log 100 சமன் 2 சுற்றி வடிவில் தருகிறது கட்டு. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். LOG என்று போடாம இது தனியே LG என்று போட்டால் என்ன அர்த்தம்? அடி 10ஆக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஆகவே என்னது சுட்டி வடிவெடுக்கண்டா என்னது அடி 10. ஆகவே சுட்டிலையும் அந்த 10 தான் வரும். 10 என்ன வரப்போகுது? வர்க்கம் சமன் என்னது 100ஆக இருக்குமா? ஆகவே நீங்க கட்டாயம் என்ன செய்து கொள்ளுங்க? இந்த சுட்டி வடிவம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட். அடுத்து வரும் புள்ளிகளோடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. அப்ப நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்கன்னு சொல்லும் பொழுது பிள்ளைகளை நீங்க ஃபர்ஸ்டாக என்ன செய்ய வேணும்? படித்திறன் காண வேணும். என்ன படித்திறன் காண வேணும்னு சொன்னால் y ஆல் குறின் வித்தியாசத்தின்கள் x ஆல் குறின் வித்தியாசம். ஆகவே பிள்ளைகளே நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? இதுல ஃபர்ஸ்டாக மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இது x1 ரைட். இது என்னது? இது x இது y என்ன? ஓகே.
அதே மாதிரி இது முன்னுக்கு இருக்கிற எக்ஸ், இது என்னது y. ரைட். இப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம்? இது 1 என்றால் இது 1, இது 2 சொன்னா இது 2 ஃபர்ஸ்டா போட்டுக்கொள்ளும். ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது என்னது? y ஆல்குறின் வித்தியாசம். ஆகவே என்னல 8ல இருந்து 0 கழிக்க போறோம் என்ன? அப்ப 8ல இருந்து மைனஸ் 0 கழிக்கிறோம். சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்து கொள்ளுங்க பிள்ளைகளே? சமன்பாடு போடுங்க. y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2 பிள்ளைகளே போட்டுட்டு செய்யுங்க. சரிதானே? ஆகவே நான் போனது y ஆல்குறின் வித்தியாசத்தின் கீழ் x 8 மைனஸ் என்னது 0 கீழ் என்ன இருக்க போகுது 0. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா இதுல இருந்து இதை கழிக்க வேணும். ஆகவே 0 மைனஸ் 8 ஆக இருக்கும். சரிதானே? ஆகவே அப்ப உங்களுக்கு எவ்வளவு இருக்க போது படுத்துறேன். 8 கீழ் மைனஸ் 8 ஆகவே மைனஸ் 1 ஆக காணப்படும். சரி, இந்த 8 வகுத்து விட்டோம்னு சொன்னால் இதுல மைனஸ் இருக்க போது ஆகவே மைனஸ் 1 ஆக இருக்கும். ஆகவே எங்களுக்கு நேர்கோட்டின் சமன்பாடு சொல்லும் பொழுது என்னது y சமன் உங்களுக்கு படித்திருந்த எவ்வளவு வந்தது -1 என்ன? ஆகவே மைனஸ் 1 போடணும் தேவையில்லை என்ன? மைனஸ் ஓகே எக்ஸ் ஓகே அது நீங்க ஒன்று போட்டாலும் ஒன்றுதான் போடாட்டிலும் ஒன்றுதான் பிரச்சனை இல்லை. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஓகே படுத்துற mx சி வெட்டுத்துண்டு. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வெட்டுத்துண்டுன்னு சொன்னால் y அச்சு வெட்டுறபடி y அச்சை வெட்டினால் x வந்து 0 இருக்கும். ஆகவே நாங்க நேரடியாக இந்த ஆள்கூரை வச்சுக்கொண்டே கண்டுபிடிக்கல எவ்வளவு இது 0 இருக்கு. அப்ப அதுக்குரிய பெருமானம் எவ்வளவு இருக்க போது 8. ஆகவே வெட்டுத்துண்டு பிள்ளையில என்ன இருக்க போது பிளஸ் 8 இருக்கு. நாங்க நேரடியாக கண்டுகொள்ள முடியும். சரி, அடுத்தது பொருத்தமான கேத்திரங்களை பயன்படுத்தி இடைவெளிகளை நிரப்புக. முக்கோணி ஒன்றின் இரு பக்கங்களும் அதன் அடை கோணமும் இன்னொரு முக்கோணியின் இரு பக்கங்களும் அதன் அடை, அதாவது 2 பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தான் அடை கோணம் சொல்றது. சமனாயின் அவ்விரு முக்கோணிகளும் என்ன சந்தர்ப்பத்துல ஒருங்கி செய்யும்? பக்கம் கோணம் பக்கம். ரைட். ஆகவே பக்கம் பாக்கோப்ப பக்கம் கோணம் கோணம் பக்கம் அண்டை இதுல என்ன செய்ய போகுது ஒருங்கி செய்யும் பாக்கோப்பம். 2 பக்கங்களும் நடுவுல அடை கோணம். ரைட். அடுத்து ரஞ்சன் நகர் மேலிருந்து இவ்வளவு சொல்லி இருக்குது. இதுல கிராஃப் தந்திருக்குது. ஆகவே தூர நேர வரைவு ஒரு காட்டப்பட்டது முழு பிரயாணத்துக்குமான சராசரி கதியை காண்க. அப்ப சராசரி கதின்னு சொன்ன என்னது? சென்ற மொத்த தூரத்தின்கு அதுக்கு எடுத்த மொத்த நேரம். ஆகிய மொத்த தூரம் எவ்வளவு 90 என்ன? ஆகவே 90 அதுக்கு எடுத்த நேரம் எவ்வளவு 10. ஆகவே எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது 9 கிலோமீட்டர். அவ கட்டாயம் பிள்ளைகளை அழகு கட்டாயம் மென்ஷன் பண்ணி கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது அதாவது உங்களுக்கு கதைன்னு சொன்னா நீங்க சமன்பாடு போடுங்க. கதை சமன் தூரத்தின் நேரம் அண்டு போட்டு நீங்க சமன்பாடு செய்து கொள்ளுங்க. அடுத்தது 6 விளையாண்டு சொல்லி போமாசிய காண சொல்லிருக்கு. ஃபர்ஸ்டாக 6க்கும் 4க்கும் போமாசிய காணுங்கோ. 6க்கும் 4க்கும் போமாசி உங்களுக்கு போட சின்னல இருந்து படிச்சு கொண்டு வரீங்க. போமாசிய தெரிஞ்சிருக்கு. என்னது 6 4 போட்டு காண்றது. ஆகவே 6 4 போமாசி எவ்வளவு 12. ஆகவே என்னது 6க்கு 4 இலக்கம் கண்டாச்சு 12. அடுத்தது இலகுவான முறையில அடுத்தது வேற இருக்க போறோம் எம் இருக்குது. அப்ப எம் என்ற பெரிய வலுவை போட போறோம். அப்ப எம் என்ற பெரிய வலு என்னது? இந்த 2 இங்க 3 இருக்குது. ஆகவே 3 தான் பெரிய வலு. ஆகவே 3 போட்டுக்கொள்வோம். அடுத்தது என் இருக்குது. ரைட். அப்ப என் என்ற பெரிய வலு என்னது? என் வர்க்கம். வேற எதுவும் இருக்குதா? தெரியாதமே இல்லை என்ன? ஆகவே இதுதான் போமாசியாக காணப்படும். அடுத்தது கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் எதிர சரியாயும் சரியெனவும் பிள்ளை. ரைட். இணைகரம் ஒன்றில் மூலவட்டங்கள் ஒன்று இரு சமக்கூடும். அது சரி, உங்களுக்கு தெரியும் என்ன? அடுத்தது சாய்சரம் ஒன்று மூலவட்டங்கள் உச்சி கோணத்தை இரு சமக்கூடும். அது உங்களுக்கு தெரியும் என்ன? ஓ. அடுத்தது செவ்வகம் ஒன்றின் எதிர்கோணங்கள் சமனற்றவை சமனானவை என்ன? ஓகே ஓகே 90 பாகையாகவும் காணப்படும். ரைட். அடுத்தது வேலை ஒன்றின் 6 யானைகளை கொண்டு 6 நாட்களில் வேலை செய்து முடிக்கலாம். இதே போன்று என்னது 2 மடங்கு வேலையை அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு மனித நாட்கள் மனிதன் திறனால என்ன
ஆகவே நாங்க அப்படிதுன்னா வேறு யானையும் நாட்களும். ஆகவே 6 6 36. ஓகே, 36 மனித நாட்களாக காணப்படும். ஆகவே இதை போல ஒரு மடங்கு தான் இவ்வளவுன்னு சொன்னால் 2 மடங்கு வேலை என்ற எவ்வளவு இருக்க போகுது உங்களுக்கு 72ஆக காணப்படும். ஓகே, ஆகவே அப்ப 9 யானைகள். அப்ப 9 யானைகள்னு சொல்லிக்கல எத்தனை நாட்கள் வேலை செய்யணும்? 72 மனித நாட்கள் வர வேணும். அது 9ன்னு சொல்லிக்கல எத்தனை நாட்கள் வேலை செய்ய வேணும்? 8 8 9 72 என்ன? அதாவது நாட்களையும் யானைகளையும் பெருக்கும் பொழுது உங்களுக்கு 72 வரணும். ஆகவே 8 9 72. ஆகவே 8 நாட்களாக காணப்படும். நீங்க வசனம் எழுதி அழகாக செய்து கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது சுருக்குக. இந்த சுருக்குகளை பார்த்தோம்னு சொன்னால் இது என்னது கீழே பார்ப்போம் கீழே சம இல்லாம காணப்படுது பகுதியை ஆகவே சமப்படுத்தவன் போமாசி காண வேணும். ஆகவே ரெண்டுலயும் x+3 இருக்கு. ஆனா இதுல 2 இருக்கு, இதுல 2 இல்ல. ஆகவே நீங்க இந்த சமன் கீழே சமன் போட்டு நீங்க செய்து கொண்டு போங்க. நான் நேரடியாக செய்து கொள்றேன். ஆகவே என்ன செய்ய போறேன்? போமாசி x+3யும் 2மாக இருக்கும். ஆகவே என்னது இப்ப இவரை நாங்க 2 ஆள் பெருக்க வேணும். என்ன அப்ப 2 ஆள் பெருக்கினால் மேலேயும் என்ன செய்ய வேணும்? 2 ஆள் பெருக்க வேணும். சரிதானே? ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? மேல 2 4 4 மட்டும் 5. ஆகவே என்னது 5ன் கீழ் என்னது என்ன போமாசி 2ம் x+3 என்ன ஆகவே 2 ஓகே x plus 3 ஆக காணப்படும். சரி பிள்ளை. ஆகவே நீங்க அழகாக நீங்க என்ன செய்து கொள்ளுங்க இந்த செய்முறையை இந்த கேள்விக்குள்ள சமன் போட்டு இந்த ஸ்டெப்பை செய்துட்டு அதுக்கு பிறகு இதை கொண்டு வாங்க. ரைட் தானே? ரைட். அடுத்தது ஏபிசிடி ஒரு இணைகரம் ஏசிஎஃப் சமபக்க அப்ப இது ஒரு சமபக்க முக்கோணின்னு சொல்லியிருக்கென்றால் என்னது 3 பக்கமும் சமன். இப்ப 3 பக்கம் சமன் என்றால் 3 கோணமும் சமனாக இருக்கும். எவ்வளவு இருக்க போது 60 60 60ஆக காணப்படும். சரிதானே? ரைட் என்று சொல்லும் பொழுது என்ன கேட்டிருக்கு? டிஏபி இந்த கோணத்தின் பெருமண்ட கேட்டிருக்குது. ஆகவே இணைகரம் ஒன்றில் எதிர்கோணங்கள் சமன். ஆகவே டிஏபி எவ்வளவு இருக்க போகுது உங்களுக்கு பிள்ளைகளே 60 பாகையாக இருக்கு. ரைட். அடுத்தது 120 மீட்டர் நீளம் போயிடும் 3 கதியில் கதியில் 180 மீட்டர் நீளமுடைய பாலம் ஒன்றை கடப்பதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. ஆகவே பிள்ளைகளை 120 மீட்டர் நீளமான இதன் சொல்லும் பொழுது புகையிரதம் 30 மீட்டர் செகண்ட் கதியில செல்ல வேணுமே. ஆகவே அதுக்கு எடுத்துற நேரத்தை காண்கண்டு கேட்டிருக்குது. சரிதானே? ஆகவே அதை பார்த்த முடியும். ஆக 100 மீட்டர் நீளமான புகையிரதம் ஒன்று 30 மீட்டர் செகண்ட் என்ன செய்யாத கதியில் 180 நிமிட பாலுண்டை கடப்பதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. ஆகவே பார்த்தோம்னு சொன்னால் மொத்தமாக எவ்வளவு புகையிரதம் 120 மீட்டர். ஓகே, ஆனா பாலம் வந்து 180 மீட்டர். ஆகவே அவ்வளவும் சேர்த்து கடக்க வேண்டும். ஆகவே மொத்தமாக எவ்வளவு 100 100 200 ஆகவே 300 மீட்டர் கடக்க வேண்டும். ரைட். ஆகவே இப்ப இதை பார்த்தோம்னா 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு செகண்ட்ல 30 மீட்டர் போகுது என்ன. ஆகவே 30 மீட்டர் தூரம் போறதுக்கு தான் பிள்ளைகளே எவ்வளவு நேரம் எடுக்குது பிள்ளைகளே? 1 செகண்ட் எடுக்குது. ஓகே, ஆகவே என்னது மொத்தமாக எவ்வளவு 300 என்ன. ஆகவே 300க்கு 30 மூலம் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே என்னது இந்த சைவரம் வெட்டப்படும். ஆகவே 30க்குள்ள 3 எவ்வளவு 10 10. ஆகவே அப்ப உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்க போது 10 செகண்டாக காணப்படும். சரிதானே பிள்ளைகளே? ரைட். அடுத்தது தரம் 19 என்று காட்டி இருக்குது. ஆகவே இதுல ஆகார வகுப்பு. ஆகவே என்னது மீள்றன் கூடினதுதான் என்னது ஆகார வகுப்பா இருக்கு. மாணவர்கள் எண்ணிக்கை தான் மீள்றன். ஆகவே உங்களுக்கு இருக்கு 38 இருக்கு. அப்ப 51 இலக்கம் 75 என்ன. ஆகவே உங்களுக்கு 51 தொடக்கம் 75 தான் என்னது ஆகார வகுப்பு. 26 தொடக்கம் 50 எனும் வகுப்பால் நடுப்பெருமானத்தை காண்க. ஆகவே நாங்க என்ன செய்து கொள்ள வேணும்? 26ஐயும் 50ஐயும் கூட்டி 26ஐயும் ஓகே 50ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். அதான் நடுப்பெருமானம் என்ன. ஆக பிள்ளைகளே 26ஐயும் 50ஐயும் கூட்டி நாங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 76 76 நீங்க என்ன செய்யறோம்? என்னத்தால பிரிக்கிறோம்? 2ஆல பிரிக்கிறோம் பிள்ளைகளே. ஆகவே எவ்வளவு இருக்க போது உங்களுக்கு 36
8ஆக காணப்படும். எண்கோளம் ஒன்றின் பொது உறுப்பு இவ்வளவாக காணப்படும் இடத்து அதாவது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் நாங்கள் என்ன செய்ய போறோம்? அதாவது பொது வித்தியாசம் எவ்வளவோ அதன் எண்மடங்காகத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? போட்டுத்தான் கணக்கு கண்டுபிடிப்போம். ஆகவே இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். நேரடியாக நாங்க ஆன்சர் போட்டுக் கொள்ளையிலும் என்னவாக இருக்கும்? பொது வித்தியாசம் 7ஆக காணப்படும். அடுத்து கீழே தரப்பட்டுள்ள முக்கோணி அதோட ஒருங்கிசையும் சந்தர்ப்பம் கேட்டிருக்கு. ஆகவே இதுல ஃபர்ஸ்டாக எல்லா கோணத்தையும் மென்ஷன் பண்ணிக்கொள்வோம். ஆகவே இது 50 இது 60ன்னு சொன்னால் ஆகவே இந்த கோணம் எவ்வளவா இருக்க போகுது? இது வந்து உங்களுக்கு 70ஆக காணப்படும். ஓகே. என்ன 180ஆக குணங்கள்ட்ட கூட்டுத்தொகை. அடுத்தது 60ம் 50ம் இதுன்னு சொன்னா இது எவ்வளவு இருக்க போகுது? 70ஆக காணப்படும். சரிதானே? ஆகவே இது 70, 60ன்னு சொன்னால் இது 50ஆக காணப்படும். ஆகவே இலகுவாக நீங்க கண்டுபிடிச்சுக் கொள்ளலும். ஆகவே 2 கோணங்கள் சமனும் ஒரு பக்கம். அதாவது கோணம், கோணம், பக்கம். ஆகவே அந்த பக்கத்த நீங்க பார்க்க வேணும். அந்த பக்கத்துக்கு எதிரான கோணம் சமனா இருக்கிற முக்கோணி தான் என்ன இருக்கும்? ஒருங்கிசை. அப்ப இதுல பாருங்க இதுக்கு எதிராக 70 பாகை இருக்கு. ஆகவே இந்த பக்கத்துக்கு எதிராக இதுக்கு எதிராக 60 பாகை இருக்கு. அப்ப இந்த பக்கத்துக்கு எதிராக 60 பாகை இருக்கு. ஆகவே இது வராது. ஆகவே எதுவும் ஒருங்கிசைய போது இந்த முக்கோணி தான் ஒருங்கிசையும் பிள்ளைகளே. ஆகவே நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? QRP முக்கோணி QRPயும் என்னது XY Z என்ன? X Y Z என்ன செய்ய போகுது? ஒருங்கிசைய போகுது என்ன? ஆகவே பிள்ளைகளே நீங்க என்ன செய்ய வேணும்? ஒருங்கிசைவுக்கு என்ன போடுவீங்க? 3 கோடு போட்டுக் கொள்வீங்கள். அதே சேம் டைம் என்னது 2 முக்கோணி என்ன? ஆகவே இந்த முக்கோணியை என்ன செய்யுங்க? முக்கோணி சேர்த்துக் கொள்ளணும். 2 முக்கோணம் ஒருங்கிசை. ரைட். அடுத்தது சிவப்பு நிறமில்லாத தொப்பிகளை குறிக்கும் பிரதேசத்தை வேண்டியது. அப்ப சிவப்பு வரக்கூடாது. ஆகவே இந்த வட்டத்துக்குள்ள வரக்கூடாது. ஆனா தொப்பிகள் வர வேணும். ஆகவே இது வர வேணும். இந்த பகுதி மட்டும் வரும். ரைட். அவ்வளவு நிறந்தட்டி கொள்ளுங்க. ஒருவர் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்கண்டு கேட்டிருக்கு. அப்ப இது 50 பாகை. சமாந்திர மாதிரிக்கு அழகாக கண்டுகொள்ளையில் இது 50 பாகைன்னு சொன்னால் இது 50 பாகையா இருக்கும். என்ன காரணம்? ஒன்று விட்ட கோணங்கள் செட் வடிவம் என்ன? ஓகே. அதே மாதிரி இது 90 பாகை. இது 50 பாகை. இது 50 பாகைன்னு சொன்னால் இது எவ்வளவு இருக்க போகுது உங்களுக்கு? 40 பாகையாக இருக்கும் என்ன? அப்போ அது வந்து ஒன்று விட்ட கோணம். ஆகவே இது எவ்வளவு இருக்க போகுது? 40 பாகை. ஆகவே பிள்ளைகளே எக்ஸ் என்றது அவ்வளவும். ஆகவே இது 2ம் சேர்த்தாத்தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸ் என்ற பெருமானம் வந்து கொள்ளப் போகுது. ஆகவே எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது உங்களுக்கு? 90 பாகையாக காணப்படும். கட்டாயம் பிள்ளைகளே என்னது பாகை கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அதே டைம் அவன் எக்ஸின் பெருமானத்தை காண்கன்னு சொன்னால் கட்டாயம் எக்ஸ் சமன் என்று வந்து போட்டுக்கொள்ளுங்க. ரைட். சமநிலையை தீர்த்து எக்ஸின் நேர் நிறையன் தீர்வுகளை தருகன்னு சொல்லிட்டு. ஆகவே பிள்ளைகளை இலவா செய்து கொள்ளலாம். இது நார்மலாக நீங்க சமநிலை குறியீடு இருக்குது. ஆனா நீங்க சமநிலை மைண்டுக்குள்ள வச்சுக்கொண்டு ஆனா மாத்தி போடாதீங்க. மைண்டுக்கு வச்சுக்கொண்டு செய்து கொள்ளுங்க. ரைட். ஆனா சமநிலை குறியீடு போட்டுக்கொண்டே போகணும். ஆகவே -3 அங்கால போனா பிளஸ்ஸா வரும். ஆகவே 8 இருக்கும். ஆகவே 2x வந்து 8 இருந்தால் எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது? 4ஆக இருக்கும். என்ன? ஆகவே பிள்ளைகளே எக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது? 4ஆக இருக்கும். ஆகவே அவன் என்ன கேட்டிருக்கிறான்? நேர் நிறையன் தீர்வுகளை தருக. அப்ப எக்ஸ் வந்து 4ஐயும் விட குறைவாக இருக்க போது. ஆகவே இது தீர்த்து அது பிறகு 4ஐயும் குறைவாக இருக்கின்ற என்ன வரப்போகுது? 1, 2 மற்ற என்ன இருக்க போகுது? இதுல 2 கேள்வி அடங்கி இருக்குது. தீர்த்தண்டு கேட்டிருக்குது. ஆகவே நீங்க சமன்பாடு இதை ஒழுங்காக போட்டு செய்து கொள்ளுங்க. நான் நேரடி ஆன்சர் போட்டு தீர்த்து நேர் நிறையன் தீர்வுகளை கேட்டிருக்கு. அவை போய் 2 ஆன்சர் வந்து கொள்ளும். ரைட். நடனக்குழுவில் 12 பெண்களும் ஆண்கள் சிலரும் உள்ளனர். ஆண் ஒருவரை தலைவராக தெரிவு செய்வதற்கான நிகழ்தகவு 3. அப்ப ஆண்கள் தெரிவு செய்வதற்கான நிகழ்தகவு 3. ஆகவே பெண்கள் எவ்வளவு இருக்க போது? 4. ஆகவே அப்ப கேட்டிருக்குது மொத்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்குது. மொத்த எண்ணிக்கை எதுக்கு சமன்? 7க்கு சமன். ஆகவே பெண்கள்லாம் தந்திருக்கு 12. அப்ப பெண்கள் வந்து 7, 4 அதையும் போட்டுக்கொள்ளுங்க. பெண்கள் வந்து எவ்வளவு இருக்க போகுது? 7ஆ பிரிச்சு அப்ப 4 பங்குக்குள்ள தானே யார் இருக்கிறா? பெண்கள் இருக்குது. அப்ப 4 பங்குக்குள்ள 12ன்னு சொன்னால் ஒரு பங்குக்கு எவ்வளவு இருக்க போகுது? 3. ஆகவே எத்தனை பங்கு? மொத்தமாக 7 பங்கு. ஆகவே எத்தனை இதா இருக்க போகுது? 21 ஆளாக காணப்படும். சரிதானே? ஆகவே குழுவில் உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 21. ரைட்.
அடுத்தது பார்க்க போறோம். தீர்க்க என்று சொல்லி இருக்குது. ஆகவே இலகுவாக நீங்க செய்து கொள்ளலாம். குறுக்கு பெருக்கி பெருக்கிக் கொள்ளலாம். ஆகவே என்ன செய்ய போறீங்க? இது பெருக்கினால் 12 அங்கால x + 2 என்று வரும் என்ன? ஆகவே நீங்க இலகுவாக போட்டுக்கொள்ளலாம். 12 சமன் என்னது? x + 2 சரிதானே? ஆகவே என்ன செய்ய போறோம்? இந்த +2 அங்களோட களைப்பற்றும். ஆகவே பிள்ளைகளே இலகுவாக எங்களுக்கு தெரியாத கணிதம் எப்பயும் முன்னுக்கு எழுதுற அழகு. ஆகவே x சமன் எவ்வளவு இருக்கும்? 10 காணப்படும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் PQ, QR கோடுகள் இருக்குது காட்டியிருக்குது. ஆகவே PQ, QR என்னது? அசையும் புள்ளியின் ஒழுக்கை பெறமட்டும். அப்ப இந்த கோட்டிற்கும் சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு எவ்வாறாக அமையும் பிள்ளைகளே? அதாவது கோண இருசமக்கூறாகியா இருக்கும். ஆகவே இந்த கோணத்த கீறுவீங்கள். இதிலே இருந்து ஒரு வெட்டு வெட்டுவீங்கள். இந்த இடத்தில இருந்து ஒரு வெட்டு வெட்டுவீங்கள். வெட்டி என்ன செய்வீங்கள்? அப்படியே என்ன செய்வீங்கள்? இணைப்பதன் மூலம் எனது கோண இருசமக்கூறாக்கி பெற்றுக்கொள்ளப்படும். ஆகவே பிள்ளைகளே திருப்பியும் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு இவ்வாறாக தொடர்ச்சியாக விளங்கி இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? வின்ஸ் சயன்ஸ் அண்ட் மேத்ஸ் சேனல என்னது சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுவதன் மூலம் நீங்க தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். Okay, with science and maths. Okay, thank you.